வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாப்பி நியூ இயர் வருது இல்லையா? 2019 எல்லாருக்கும் ஒரு புது வருஷம், நல்ல வருஷமாக இருக்கணும். அது பகவான்கிட்ட நம்ம அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கு நியூ இயர்க்கு எப்பயும் எல்லோரும் ஏதாவது ஒரு பாயசம் பண்ணுவேன், இல்லை கேசரி பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். அதுக்கு நம்ம இந்த கேரட் அல்வா அதை பண்ணலாமேன்னு நான் நினச்சேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவேன். அதில் இது ஒரு 1/2 கிலோ கேரட் நல்லா பொடியாக திருக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை இதில் போடலாம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இது இந்த டெல்லி கேரட்னு ஒன்று கிடைக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அது இந்த வின்டரில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் பண்ணுவா குறைச்சி நாம் ஊட்டி கேரட்லேயே பண்ணலாமேன்ட்டு தான் ஊட்டி கேரட்டில் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன்னா, அது நேச்சுரலாகவே இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. இதில் இப்போது 1/2 கிலோ கேரட்னா 1/2 லிட்டர் பால் விட்டுருங்க. ஒன்று உங்கள் சௌகரியம் பாலில் எந்த பால் உங்களுக்கு இதாக இருக்கோ, நார்மலாக இருக்கிற மில்க்னாலும் ஓகே, இல்லை 4% ஃபேட் இல்லை ஃபுல் ஃபேட் உங்களுக்கு ஓகேன்னா டபுள் ஓகே பண்ணுங்க, நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பாலோடு சேர்ந்து நல்லா பால் சுண்டுற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கேரட்டும் அதுலேயே வெந்து போயிடும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட பால் ஆல்மோஸ்ட் கெட்டியாகிடுது. இப்போது இதில் நம்ம இன்னும் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கண்டென்ஸ்ட் மில்க்கு. ஒரு 200 ml கிட்ட விட்டுருங்க. இது கொஞ்சம் இதோட கொதிக்கட்டும், கெட்டியாகணும். திருப்பியும் இந்த 200 ml கண்டென்ஸ் மில்க் நம்ம போட்டிருக்கிறதுனால அதுலேயே சுகர் இருக்குது. ஸோ என்ன கேட்டேன்னா, எனக்கு ரொம்ப கம்மியாக போகிறோம். 100 கிராம்ஸ் கிட்ட தான் நான் சுகர் போடுவேன். உங்களுக்கு மேலே வேகணும் அப்படின்னு சொன்னேன்னா 1 கப் 1.5 கப் வரைக்கும் போடுங்க. நான் ஒரு 3/4 கப் கிட்ட தான் சுகர் போடுவேன். ஒரு 3/4 கப் கிட்ட சர்க்கரையும் போடுறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது, அதனால் உங்களுக்கெல்லாம் வேணும்னா 1 கப் 1.25 கப் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அல்வாக்கெலாம் நிறைய நெய்யெல்லாம் கிடையாது. சர்க்கரை போட்ட அப்புறமாவும் திருப்பி நீர்த்துக்கும். அதாவது திருப்பி இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட பால், சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க் எல்லாம் நல்லா சுண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. முன்னாடி 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் நெய் விடுறேன். அவ்வளோதான். டோட்டலாகவே இதுக்கு அவ்வளோதான் நெய் வேணும். ஜோராக ரெடி ஆகிடுது. இன்னும் ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த கேரட் அல்வாவோட வெர்ஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நிச்சயமாக பண்ணி பாருங்கள். நியூ இயர்க்கு சிறந்த புது வருஷம்
2019ஆம் வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளம், நலம், ஆரோக்கியம், எல்லா விதமான நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கட்டும்னு அந்த காமாட்சியோட பொற்பாதம் பணிந்து நம்ம வேண்டி கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.